பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்படி நிர்பந்தம் வந்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என பாஜகவில் யாரும் கூறவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மன்மோகன் சிங், வாஜ்பாய் போன்றவர்கள் தங்களது ஆட்சி காலத்தில் பல நன்மைகளை செய்ததாக கூறினார். ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய பிரதமர் மோடிக்கு விருப்பமில்லை என்றும் விமர்சித்தார். மோடி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே, சமுதாய பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு, அதற்கு தீர்வு காண்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ஏன் நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? நாற்காலியை காலி செய்யுங்கள். முடிந்தவர்கள், திறமையானவர்கள் வந்து ஆட்சி செய்யட்டும். சேலத்தில் பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சாதாரண பஞ்சாயத்து தேர்தலில் கூட தலைவர் இருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தெரியாத நிலை இருப்பதாக சாடினார். உண்மையான சமூக நீதி என்பது அரசியல் அதிகாரம் தருவதுதான் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். 35 அமைச்சர்கள் 11 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் 11 பேர் மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சிருக்கு. ஒரு மந்திரி புலால் சிறையில கம்பி அணிட்டு இருக்கார். ஒரு மந்திரி இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்லயும் சுத்திட்டு இருக்கார். இவர் வந்து பாடம் எடுக்கிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொன்னேரி, அம்பத்தூர், திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேமுதிகவின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என்று பாஜகவிடமிருந்து மிரட்டல் வந்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக, அதிமுக, பாஜக கட்சிகளுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் தான் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக விமர்சித்தார். சிந்திக்கிற புறனற்று, உழைக்கிற உடல் வலிமையற்று, முழுக்க முழுக்க மது போதை, அதை விட்டு வெளியேறினால் மத போதை, அதை விட்டு வெளியேறினால் சாதி போதை, அதை விட்டு வெளியேறினால் கட்டுக்கடங்காத திரை கவர்ச்சி. திரைப்படத்தில் நடிச்சா போதும், நாட்டை ஆள்ற தகுதி வந்துருதுன்னு ஒரு பார்வை இருக்கு. வேலூர் மற்றும் அரக்கோணம் தொகுதிகளில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என பாஜகவில் யாரும் கூறவில்லை என விளக்கம் அளித்தார். பிஜேபி கொள்கை வேற, பாமக கொள்கை வேற, எப்படி நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கின்ற கேள்வி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தலைமை நாங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் என்று யாராவது பிஜேபியிலிருந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும்படி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினிடம் அமைச்சர் துரைமுருகனும் ஜெகத் ரட்சகன் எம்பியும் ஒரு முறையாவது கோரிக்கை விடுத்தார்களா என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார்.